صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹுதான் இறைவன், வணக்கத்திற்குரியவன் என்ற விஷயத்திலே உண்மையான மூமின்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுல எந்த ஒரு அணுவளவுக்கும் மாற்றம் வராது, சந்தேகம் வராது, வேற விதமான எந்த ஒரு எண்ணமும் வராது. ஒரு மூமியினுடைய ஈமானிலே நிலைத்திருப்பது ஒவ்வொரு ஈமான் கொண்ட மூமினான் ஆண் பெண் அனைவர்கள் மீதும் கடமை. ஈமானில் இருந்து வெளியேறிட்டாங்கன்னு சொன்னா அவங்க முஷ்ரிக்கீன்களாக ஆகிவிடுகிறார்கள். அது மிக பெரும் பாவம். அதே நேரம் மூமீன்களாக இருந்தால் அதில் நிலைத்திருக்கும்படி சொல்றான். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இல்லை, இங்கே ஒரு கால் அதுவும் வேணுங்க இதுவும் வேணுங்க அப்படியெல்லாம் இல்லை, நிலைத்திருக்க சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. அல்லாஹ் மறு இடத்துல சொல்றான், மூமின்கள் யார் என்று சொன்னா ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸும்ம லம் யர்தாபு, பிறகு ஈமான் கொண்டதற்கு பிறகு எந்த விதத்திலும் மாற மாட்டார்கள். ஈமான் கொண்டதற்கு பிறகு எந்த விதத்திலும் மாற மாட்டார், உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்தான் எங்கள் கடவுள், இறைவன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுடைய வழிகாட்டி, அவரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு வழிகாட்டி கிடையாது. கண்டவன் போனவன் வந்தவன் நடிகன் அரசியல்வாதி தலைவன் எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் நமக்கு ஃபாலோ, யாரையும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். யாரை ஃபாலோ பண்ணுவோம்? நபியை மட்டுமே ஃபாலோ பண்ணுவோம். எங்களுடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்போ நபியும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டதற்கு பிறகு சும்மலம் யர்தாபு, எந்த ரீதியிலும் மாற மாட்டார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், யார் என் இறைவன் ஆகிய அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல், படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹுதான் என்று சொல்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, அதில் நிலைத்திருக்கிறார்கள். நிலைத்திருப்பதுன்னு சொன்னா ஈமான கொண்டோம் தான், இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கு. அப்படி இல்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிகளை முற்றிலுமாக பின்பற்றுகிறார்கள். சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அப்படியாப்பட்டவர்களுக்கு உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஒரு விதமான எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வரும். எல்லாருக்கும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கூட இந்த உலகத்திலே இருந்து பிரியும் பொழுது ஒரு வருத்தம் இருந்துச்சு. நபிகிட்ட வந்து கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார், அல்லாஹ் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஓகே நான் வரேன்னு சொல்ல. எல்லா நபிமார்களுக்கும் மவுத் வந்து சாய்ஸ், எல்லா நபிமார்களுக்கும் மரணம் என்பது சாய்ஸ், எப்போ வேணாலும் போகலாம். நபியிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என் சமூகத்தினுடைய நிலை என்னவாகும் எனக்கு பின்னால். அப்போ நபிக்கும் கூட என்ன வருத்தம் வருது, மரணத்தினுடைய அது வரும்போது எதை கவலைப்பட்டாங்க, சமூகத்தை பற்றி கவலை. இன்னும் பிற நபிமார்கள் எடுத்துக்கலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. அவங்க இந்த உலகத்துக்கு விட்டு போறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி கவலை. யாரை பற்றி? தன் பிள்ளைகளை. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், எனக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் நபியாகப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும், எனக்கு பின்னால் இந்த நபுவத்துடைய பட்டம் அவர்களுக்கு கிடைக்கப்படும். அல்லாஹ் வை சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, நீங்க என்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, நான் யாருக்கு நாடுகிறேன்னா என்ன செய்வேன், அவங்களுக்கு நபி பட்டத்தை கொடுப்பேன். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அந்த ஒரு சமூகத்தினுடைய கவலை, தன் பிள்ளைகளுடைய கவலை இருக்கும். ஒரு மூமினானவனுக்கும் என்ன செய்யும், மரணம் என்று வரும் பொழுது அவனுக்கும் ஒரு கவலை வரும், எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் என்னவாகும்.
ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை வாழ விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா இல்லையா? எல்லாம் விரும்புவாங்க. உலகத்துல என்ஜாய் பண்ண விரும்பக்கூடிய கூட்டம் இருக்கு. ஆனா முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் வாழ விரும்புகிறேன் அல்லாஹ்வே, எதற்கு தெரியுமா? உனக்காக என் நெற்றி சஜ்தா செய்ய வாழ விரும்புகிறேன், உனக்காக என் பொருளாதாரத்தை செலவழிக்க வாழ விரும்புகிறேன், உன் மீதே நம்பிக்கை வைத்து உனக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, உன்னை முற்றிலுமாக அடிபணிந்து கட்டுப்பட்டு நீட்ட கட்டளைகள்லாம் செய்வதற்கு நான் தொழுகைக்காக வாழ விரும்புகிறேன், குர்ஆன் ஓத வாழ விரும்புகிறேன், நல்ல அமல்கள் செய்ய வாழ விரும்புகிறேன், ஏழைகளுக்கு உதவ வாழ விரும்புகிறேன். வாழ்க்கையினுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நபர்களுக்கு மரணம் என்பது கொஞ்சம் என்ன செய்யும்? கொஞ்சம் சங்கடம் தான் இருக்கும். எனக்கு பின்னால் என் பிள்ளைகளுடைய ஈமானின் நிலை என்னவாகும், என் மனைவியுடைய ஈமானின் நிலை என்னவாகும், இதெல்லாம் ஒரு ஈமான் கொண்டு வருத்தம் வரதான் செய்யும். வருத்தமெல்லாம் படலன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் எப்படி அவர்களுக்கு மரணம் என்று ஒரு நிலை வருமோ, அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய கடவுள், இறைவன், லார்ட் காட் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறார்களோ, சும்மஸ்தகாமு, நிலைத்திருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய ரூஹை கைப்பற்ற வரக்கூடிய மலக்குமார்கள் வரும் பொழுது, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய ரூஹை கைப்பற்ற வருவாங்க. மரணம் என்று வரும்பொழுது ரூஹை கைப்பற்ற வருவாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள், இன்னும் சில மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான், அல்லா தகாஃபு, அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீங்கோ. அந்த ஈமான் கொண்டவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பயம் இருக்கும்? எனக்கு பின்னால் என் மனைவியுடைய நிலை என்னவாகும், என் பிள்ளையுடைய நிலை என்ன ஆகும், இது பயம் இருக்கும். இந்த பயம் தான் இருக்கும். ஏன் சொத்து என்ன ஆகும்? சில பேர்களுக்கு மவுத்தோராட்டி என்ன கரைச்சி ஊற்றுவாங்க தான், என்ன கரைச்சி ஊற்றுவாங்க? காசு கரைச்சி ஊற்றுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆள் சாகவே மாட்டேங்கிறான், துவா செய்ய சீக்கிரம் போகணும். இப்படி இவருக்கு இந்த உலக ஆசை. சில பேருக்கு மண்ணை கரைச்சி ஊற்றுங்கதா, அந்த மனுஷன் அந்த மண்ணு மேலேயே ஆசை, சீக்கிரம் ரூபு போக முடியாது, கொஞ்சோண்டு மண்ணை தண்ணி போட்டு கலந்து ஊற்றுங்க. சில பேர் காசை கரைச்சி ஊற்றுங்க. நல்லடியார்களுடைய மரணத்தினுடைய கவலை என்ன ஆகும்னா, எனக்கு பின்னால் என்னுடைய ஈமானின் நிலை என்னவாகும், என் பிள்ளைகளுடைய ஈமானின் நிலை என்னவாகும், என்னுடைய மரணத்திற்கு எனக்கு என்ன கிடைக்க பெறும், சொர்க்கமா நரகமா, இதை பற்றி கவலை. அந்த கவலையில இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமாரன் சொல்லுவான், அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹஸனு, துக்கப்படாதீங்க. ஒன்று பயம், அது மனுஷனுக்கு ரொம்ப ஏற்படுத்தும். மரணம், ரூஹை எப்படி கைப்பற்றப்படும்? வருத்தம், எனக்கு பின்னால் என்ன நடக்கும்? அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு முன்னறிவிப்பு, நற்செய்தி சொல்லப்படுகிறது. எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறதோ அந்த சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் கூறப்படுகிறது. நீங்க அந்த உலகத்தில் வாழும் பொழுது முஃமினாக வாழ்ந்தீர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தீர்கள், நபி காட்டிய வழியிலே வாழ்ந்தீர்கள், மார்க்கத்தில் நிலைத்திருந்தீர்கள். உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடியது என்னது? கிஃப்ட். சார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் பிரகாரம் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன தார் மறுமையில் கிடைக்க போது? சொர்க்கம். அது சொல்லப்படும், வாபஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு எந்த சொர்க்கம் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானோ, எந்த சொர்க்கம் பெறுவதற்காக நீங்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது ஈமானிலே நிலைத்திருந்தீர்களோ, எந்த சொர்க்கத்திற்காக உங்களுடைய தொழுகையும் ஜகாத்தும் ஹஜ்ஜுமாக இருந்ததோ, அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதன் மீது உங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மாராயம் செய்யும். வாபஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த வசனத்துல பேசினா எனக்கு ஒரு 3-4 மணி நேரம் குறைஞ்சது, சில 3 நாள் வேணும். அதனால சுருக்கி சொல்றேன். அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்களாக இருந்தோம். உங்களுடைய உலக வாழ்க்கையில நண்பர்கள். யாருடைய நண்பர்கள்? யாருடைய நண்பர்கள்? யாருடைய நண்பராக இருந்தாங்க? புரியல, தூக்கம் வருதான்? மௌத்தாகிற அந்த நேரத்தில் யாரை பத்தி இவங்க பேசுறாங்களோ அவரை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய நண்பராக இருந்தோம். நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர்கள். இந்த உலகத்துல எவனுக்கு நண்பர்லாம் இல்லை. இன்னைக்கு டுபாக்கூர் தான், ஃப்ராடு தான், பொய் தான், பித்தலாட்டம் தான், வேடம் தான்,
சந்தர்ப்பவாதம் தான். இந்த இன்னைக்கு உள்ள நட்பெல்லாம் ஒரு நட்பெல்லாம் கிடையாது. சும்மா வெட்டி எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு தான் நட்பு. இன்னைக்கு ஒரு நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒரு நட்பு நிலைத்திருக்கக்கூடிய நட்பு இருக்கா? இன்னைக்கு நட்புக்குள்ளார சண்டை வந்துச்சுன்னா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, என்னத்த வெங்காயம் புரியுது உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நட்புல நட்பாதா? அதெல்லாம் கிடையாது. நட்பு கிட்ட போய் காசு கேட்டுங்க, உங்க நட்பு கட் பண்ணிடுவான். காசு கேட்டா நட்பு எல்லாம் கட் பண்ணி விட்டுருவான். இன்னைக்கு எல்லாமே 99.99% நட்பு எல்லாம் டுபாக்கூர், எல்லாம் பேடம், எல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் தான். ஆனா இறையடியார்கள், நல்லடியார்கள், முத்தகீன்களுடைய நண்பர்கள் யார் இருப்பா உலகத்துல? யார்தான் இருப்பா? மலக்குமார்கள் இருப்பான். சரி, இந்த மலக்குமார்கள் மௌத்தானதுக்கு அப்புறம் அப்படியே விட்டு போயிடுவாங்க? அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லு, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்களுடைய நண்பர்களாக நாங்கள் உலகத்திலும் இருந்தோம், ஒஃபில் ஆஹிரா, மறுமையிலும் இருப்போம். ஒஃபில் ஆஹிரா, மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எங்க இருக்கு? கபர்ல இருக்கு. மலக்குமார்கள் கூட இருப்பாங்க. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஒஃபில் ஆஹிரா வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய நண்பர்களாக உலகத்திலே இருந்தோம், கபரில இருப்போம், மறுமையில இருப்போம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்றது யாரு? மலக்குகள் சொல்றாங்க. இதோட மட்டுமா? அந்த சொர்க்கத்தில் நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ அதெல்லாம் கிடைக்கப்பெறும். உங்களுடைய எல்லா தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படும். அந்த சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நன்மாராயம் கூறுகிறோம்னு சொல்லிடும். அதனால பிரியமான சொல்லே, அல்லாஹ் நமக்கு ஈமானிய அந்த வெகுமதி என்பது நம்ம தேடி போய் பெரும்பாலான கிடைக்கல. ஈமானுக்காக தான் உழைச்சிருக்கோமா? முஸ்லீம் ஆகணும், இஸ்லாத்தை ஏற்கணும், குரானை படிச்சு இஸ்லாத்துக்கு அப்படி இருக்கா? இல்லை. இது வராச சொத்தாக வந்துருச்சு. அத்தா முஸ்லீம், அம்மா முஸ்லீம், அதனால நாமளும் முஸ்லீம். இந்த ஈமானை உணருங்கள். ஈமானிலே நிலைத்திருக்கும்படியான வாழ்க்கையில நிலைத்திருங்கள். ஈமான் தான் நம்முடைய நிலை. ஈமான் நிலைத்திருக்கக்கூடிய வெளிப்பாடாக அல்லாஹ் இட்ட அத்துணை கட்டளைகளையும் எல்லா காலகட்டத்திலும் செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அந்த ஈமான் நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் வருத்தப்பட வைக்காது, மரணமும் வருத்தப்பட வைக்காது. அந்த மரண நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக மலக்குமார்கள் என்பது வருவார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் சொர்க்கத்தினுடைய நன்மாராயமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லிவிட்டு, உங்க கூடவே இருப்போம், பயப்படாதீங்கன்னு மலக்குமார்கள் சொல்வதாக சொல்லினார். ஆக அல்லாஹ் நாம் எந்த மார்க்கத்தை வராசத்தாக, வாரிசு சொத்தாக கிடைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்திலே நிலைத்திருந்து அந்த மார்க்கத்தை பாதுகாத்து அதை கொண்டு நாம் சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரியட்டுமாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.